கடமையை செய்ய போன அதிகாரியை கடமையை முடிக்க முடியாமலேயே பறிபோன ஓர் சோகம். நான் போக வேணான்னு சொன்னேனே என்று கண்ணீர் விட்டு அழுத மனைவி. போலீசுக்கு தற்செயலாக நடந்த விபத்தா இது? காவல் அதிகாரிக்கு உண்மையில் என்ன நடந்தது? ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டணம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் மகேஷ்குமாருக்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் இருக்கும் நிலையில் அதிகாலை வேளையில் கோப்பேரி மடம் பகுதியில் மணல் கொள்ளையில் யாரோ ஈடுபடுவதாக தகவல் வந்துள்ளது. உடனடியாக அவர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளார். அப்போது அங்கு 3 டிராக்டர்கள், ஜேசிபி உள்ளிட்டவைகளை அவர் பறிமுதலும் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தலைமை காவலர் மகேஷ்குமார் டிராக்டரை ஓட்டிச் செல்லும் போதுதான் எதிர்பாராத ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. வேளாங்கண்ணை நோக்கி செல்லும் ஒரு அரசு விரைவு பேருந்து திடீரென்று டிராக்டரின் பின்னால் வந்து மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் மிக பெரும் விபத்துக்குள்ளான மகேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது உடலை பார்த்த மனைவி கண்ணீர் விட்டு அழுத காட்சி அனைவரையுமே வேதனை அடைய செய்துள்ளது.